ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சுகாதாரமற்ற குடிநீர் பருகி 3 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு பகுதிகளில் 20 லிட்டர் குடிநீர் கேன் வீடு வீடாக விநியோகம். அரசு துறைகளில் காலியாக உள்ள 4200 பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு. தேதிகளை அறிவித்தது தேர்வாணையம். பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க புகார் குழு அமைக்க வேண்டும். தவறினால் 50,000 ரூபாய் அபராதம் என தொழிலாளர் துறை எச்சரிக்கை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் 40 வகையான சேவை பெறும் வசதி. புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் 20 லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் மாசு கலந்த குடிநீரை குடித்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி பேதியால் அவதிப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனர். இதில் கோவிந்தசாலை பகுதியை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து உடற்கூறாய்வு நடைபெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு உள்ளிட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு 20 லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தவாடை வீதி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்பட்டது. குடிநீர் கேன்கள் வழங்கும் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள 4200 பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது முதல் காவல்துறை, வருவாய் உள்ளிட்ட அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தமிழகத்தை போல புதுவைக்கு என தனி தேர்வாணையத்தை புதுச்சேரி அரசு அமைத்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்த விவரங்களை தெரிவிக்க அந்தந்த துறை தலைவர்களுக்கு தேர்வாணையம் அறிவுறுத்தியது. அதன்படி புதுச்சேரி அரசு துறைகளில் தற்போது 4200 பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடத்துவதற்கான தேதியை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியான பங்கஜ் குமார் ஜா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பட்டப்படிப்பு தகுதி அடிப்படையிலான பணிகளுக்கு 2026 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று மேல்நிலை பள்ளியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான தகுதி அடிப்படையில் உள்ள பணியிடங்களுக்கு 2023 மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2026ஆம் வருடம் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்று தேர்வு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை தகுதியாக கொண்ட பணியிடங்களுக்கு 2026ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிட்டு 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அன்றும் தொழில்நுட்ப பாடங்களை தகுதியாக கொண்ட பணியிடங்களுக்கு 2026ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியாகி ஜூன் 21ஆம் தேதி அன்றும் தேர்வு நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையை தடுக்க புகார் குழு அமைக்காவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தொழிலாளர் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் தலைமை ஆய்வாளர் மற்றும் தொழிலாளர் துறை செயலாளர் ஸ்மிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொழில் நிறுவனங்கள், கம்பெனிகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையை தடுக்க உள் புகார் குழு அமைக்க வேண்டும் என்றும், அதாவது 10 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பணிபுரிந்தால் அந்த நிறுவனத்தில் உள் புகார் குழு தொடங்க வேண்டும் என்றும், இந்த குழுவின் தலைவராக மூத்த நிலையில் உள்ள பெண் பணியாளர்கள் இருக்க
இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்தகைய நபர் இல்லை என்றால் அந்த நிறுவனத்தின் பிற அலுவலகங்கள், பிரிவுகள், துறை, பணியிடத்தில் இருந்து நியமிக்கப்பட வேண்டும் என்றும், உறுப்பினர்கள் பெண்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புள்ள, சட்ட அறிவு, சமூக பணியில் ஆர்வம் உள்ள ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பணியிடத்தில் அலுவலகம் மற்றும் நிர்வாக பிரிவு வெவ்வேறு இடங்களில் அமைந்திருந்தால் ஒவ்வொரு அலுவலகத்திலும் உள்புகார் குழுவை அமைக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் சட்டப்படி 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு மீண்டும் உள்புகார் குழு அமைக்காமல் இருந்தால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து பெறப்பட்ட உரிமம் திரும்ப பெறப்படும் என்பதால் உள்புகார் குழு அமைக்கப்படாத இடங்களில் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு தொழிலாளர் தலைமை ஆய்வாளர் மற்றும் தொழிலாளர் துறை செயலாளர் ஸ்மிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் 40 வகையான சேவைகளை பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக துறை ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையானது நேரடி தொடர்பில்லாத ஓட்டுநர் உரிமம் சேவைகள், வாகன பதிவு சேவை மற்றும் பர்மிட் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வழங்கப்படும் பழகுனர் ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகன பெயர் மாற்றம், லோன் முடித்தல், சேர்த்தல் சம்பந்தமான சேவைகள் மற்றும் வாகன பர்மிட் உள்ளிட்ட 40 வகையான சேவைகள் முழுமையாக ஆன்லைன் மூலம் வழங்கப்பட உள்ளது. இனி எந்த நபரும் அலுவலகத்திற்கு நேரில் வந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் மூலமாகவே சமர்ப்பித்தல் போதுமானது. மேலும் சேவை முடிந்தவுடன் உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அதன் பின் அந்த உரிமம் விரைவு தபால் மூலமாக உரிமையாளருக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இதற்கான தபால் கட்டணமானது உரிமையாளரிடம் இருந்து வசூலிக்கப்படும். தங்களுக்கு தேவையான சேவைக்கான படிவங்களை மற்றும் அதற்குரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து ஆன்லைனிலேயே கட்டணம் முழுவதும் செலுத்திவிடலாம் என்று புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணி சென்றனர். தற்கொலைகளை கட்டுப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் 2003ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியை புதுச்சேரி காவல்துறை சட்டம் ஒழுங்கு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு காலி இடங்களை புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் அல்லாத பாடங்களுக்கான கலந்தாய்வை நடத்தி வரும் நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நீட் அல்லாத படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.